அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் வந்துட்டு நோம்பில் எடுத்தது. ரொம்ப சாரி, என்னால் அப்போ போட முடியலை. இந்த இஃப்தார் விலாக் வந்துட்டு இப்போ தான் போட முடிஞ்சது. இதில் நான் கிளிப்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருந்தேன் அப்படின்றனால இது கூடவே ரீசன்ட் டேயில் உள்ள ஒரு விலாகும் நான் அப்படியே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த விலாக் நான் எப்போ எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா நோம்பு 28 நோம்பு திறக்கிறதுக்காக போயிட்டுருந்தோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அபுதாபி போயிருந்தோம். அபுதாபியில் ஒரு பெரிய மாஸ்க் ஒன்று இருக்குது, ஜேக் ஜயத் கிரேண்ட் மாஸ்க். ஒரு சிலருக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா போனோம். மத்தியானமே வந்துட்டு கிளம்பிட்டோம். மத்தியானம்னா ஒரு 3:30 அந்த மாதிரி டைமில் வந்துட்டு கிளம்புனோம். சரி, போகிற வழியிலேயே அசர் வந்துட்டு தொழுதுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பல்க் இருக்கும் இல்லையா, அங்கே இருந்துட்டு அசர் தொழுதுட்டு கிளம்பலான்னு சொல்லி அங்கே தான் போயிருந்தோம். அந்த அபுதாபி மாஸ்கில் வந்துட்டு எல்லா வருஷமுமே நோம்பு திறக்கிறதுக்கு வந்துட்டு வைப்பாங்க. பட் லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாக வைக்கலைன்னு நினைக்கிறேன். அதாவது லாஸ்ட்டாக வந்து 2019 வந்துட்டு நோம்பு திறக்கிறதுக்கு வச்சுருந்தாங்க. முன்னாடி எல்லா இயருமே வைப்பாங்க. இப்போ கொரோனாலாம் இருந்தது இல்லையா, ஸோ அதனால் வந்துட்டு 2019 தான் கடைசியாக வச்சுருந்தாங்க. விசிட்டில் நான் எப்போ வந்தாலுமே கண்டிப்பாக இந்த மாஸ்க் வந்துட்டு போயிடுவோம். ரொம்ப அழகாக இருக்கும். 2019 வரும்போது நோம்பு டைம் அப்படின்றனால ஒரு தடவை நாங்கள் இஃப்தாருக்கு போயிருந்தோம். அடுத்த தடவை நான் வந்து 2022 வந்திருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு இந்த மாஸ்க்குக்கு என்னால் வர முடியல. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கொரோனா நெகட்டிவ் சர்டிஃபிகேட்லாம் இருந்தால் தான் துபாயிலேருந்து அபுதாபிக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் போக முடியல. அண்ட் 19க்கு அப்புறம் இப்போது 2024 தான் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் இஃப்தார் வந்துட்டு பார்த்திங்கன்னா வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க கொரோனாவுக்குலாம் அப்புறம். ஓகே, இந்த இயர் இஃப்தாருக்கு வந்துட்டு இங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் நோம்பு 28 வந்துட்டு வந்திருந்தோம். இங்கே நாங்கள் வந்து சேரும்போது மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:30 மணிக்கிட்ட இருக்கும். இங்கே வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு போகணும், ஏன்னா பார்க்கிங் வந்துட்டு ஃபுல்லாகவே நிறைஞ்சிரும். ஸோ அதுக்காகவே சீக்கிரம் போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் போனது வந்து நோம்பு 28, ஸோ அதனால் லாஸ்ட்டு நோம்பு ஆயிடுச்சு இல்லையா, அதனாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா கூட்டம் வந்துட்டு நிறையா வரும். இந்த மாஸ்க் வந்து இருக்கக்கூடிய அந்த பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு. ஒரே நாளில் 30,000 பேருக்கு இஃப்தார் வந்துட்டு வைக்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. நான் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரியல, பட் கண்டிப்பாக கம்மியாக சொல்லலைன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாஸ்க் உள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இந்த தடவை போகும்போது எங்களால் உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியலை. நான் அந்த மாஸ்கோட ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதை ஃபோட்டோ பார்த்தாலே கண்டுபிடிச்சிடுங்க, ஓ இந்த மாஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நேரில் விசிட் பண்ணாட்டினாலும் இது நிறைய ஃபோட்டோஸில் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் ஃபோட்டோஸ் ஒரு சிலது போடுறேன் பாருங்கள். ஸோ ஒரு 5:30 போலலாம் நாங்கள் வந்துட்டு போயிட்டோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இங்கே வந்து செக்கிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது. எப்போவும் இருக்கிறத விட இந்த டைமில் வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ நம்மளை ஃபுல்லாக தரோவாக செக் பண்ணிவிட்டு தான் வந்துட்டு உள்ளவே அலோவ் பண்ணுவாங்க. ஜென்ட்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி பேக்லாம் எதுவும் கையில் வச்சிக்க மாட்டாங்கல்ல லேடிஸ் அளவுக்கு. ஸோ அவங்களுக்கு தனி க்யூ வந்துட்டு இருக்கும். மொபைல் மட்டும் வச்சு ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம். லேடிஸ் வந்துட்டு ஹேண்ட்பேக் வச்சுருப்பாங்கன்றனால அவங்களுக்கு தனியாக வந்துட்டு க்யூஸ் வந்துட்டு இருந்தது. லேடிஸ்க்கு ஜென்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக வச்சுருந்தாங்க. பேச்சுலர்ஸ்க்கு தனியாக, ஃபேமிலியாக போகிறவங்களுக்கு தனியாக அப்படிங்கிற மாதிரிலாம் நீட்டாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. இதில் மெயினாக என்னதுன்னு பார்த்திங்கன்னா லேடிஸ் மட்டும் ஃபுல் கவர்டாக வரணும். அதாவது அபாயா போட்டுட்டு தான் வரணும் அப்படிங்கிறது இல்லை. ட்ரெஸ் வந்துட்டு ஃபுல் கவர்டாக இருக்கணும், கை கால் எல்லாமே மறைச்சிருக்கிற மாதிரி லேடிஸ்க்கு மட்டும். முன்னாடி மாஸ்க்குள்ளே போகிறதுக்கு தான் வந்துட்டு இந்த ரூல்லாம் இருக்கும். அதாவது ஃபுல் கவர்டாக நான் சொல்கிறேன் இல்லையா, ஒருவேளை வந்து ஃபுல்லாக கவர் ஆகாத மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க, அதாவது ஷார்ட் ஹேண்ட்லாம் போட்டுட்டு சில லேடிஸ் வருவாங்கள்ல, அப்படி வர்றவங்களுக்கு இங்கே ஒரு அபாயா மாதிரி கொடுப்பாங்க. அது யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பள்ளிக்கு உள்ளே போய் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்ப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கலாம். இந்த தடவை வந்து இஃப்தார் அட்டன் போகும்போதே வந்துட்டு நிறையா செக்கிங் இருந்தது. உள்ளே போகும்போதே ஃபுல் கவர்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ்ஸு அப்புறம் கால் மறைச்ச மாதிரி இருந்தாலே போதுமானது. மத்தியானத்துலேருந்தே அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளோ பேருக்கு இதெல்லாம் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆள் உட்கார்ற மாதிரி கேப் விட்டு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸஸ் வந்துட்டு வச்சுருந்துருப்பாங்க. நம்ம போயிட்டு அங்கே முன்னாடி உட்காந்துக்கிற வேண்டியதான். நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு ஒரு 4-5 பேர் வர்றாங்க அப்படின்னு சொன்னாலே நம்ம காலையிலேருந்து வேலை பார்க்குறதுக்கு ஆரம்பிப்போம். இங்கே போய் பார்க்கும்போது தான் நான் யோசித்தேன், இவ்வளோ பேருக்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க, அப்போ எவ்வளோ வேலை பார்ப்பாங்க, எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு பாக்ஸ் முன்னாடி வந்து உக்காந்தாச்சு.
இப்போ பாக்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உள்ள என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நீளமா ஒரு சின்ன டப்பா மாதிரி இருக்குது இல்லையா? இதில் வந்துட்டு டேட்ஸ் வந்துட்டு வச்சுருப்பாங்க. நிறையவே தான் வச்சுருப்பாங்க. ஒரு ஆளுக்கு 2 அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 7, 8 அந்த மாதிரி டேட்ஸ் வந்துட்டு வச்சுருப்பாங்க. அண்ட் கூடவே ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இது பிரியாணி, அரேபியன் ஸ்டைல் பிரியாணி, மட்டன் பிரியாணி வந்துட்டு இருந்தது. அண்ட் இன்னொரு பாக்ஸில் வந்துட்டு சலாட் இருந்தது, வெஜ் சலாட் இருந்தது. அண்ட் இது வந்து ஒரு கிரேவி மாதிரி இருக்கும், அந்த பிரியாணி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு. அண்ட் கூடவே ஃப்ரூட்ஸ் வந்துட்டு ஆப்பிள், பனானா அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபோர்க்கு, ஸ்பூனு, டிஷ்யூ பேப்பர் இது எல்லாமே வந்துட்டு இருந்தது. அண்ட் இது போக பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு கவர் வந்து இருந்தது. அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு லெபனப் இருந்தது. இது வந்து மோர் இருக்குது இல்லையா அது. அண்ட் கூடவே ஒரு ஜூஸு, அப்புறம் வாட்டர் பாட்டில். ஸோ இது எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் இதே மாதிரி எல்லாருக்குமே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு ஆள் வந்து திருப்தியாக நோன்பு திறக்கிறதுக்கு வந்து போதுமானதாக இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ். நம்ம உள்ளே போனோடனே பார்க்கும்போது நிறைய இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் அந்த இஃப்தாருக்கு வாங்க சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நிறைஞ்சிரும். அது போக நம்ம நடந்து வந்தோம் இல்லையா, அந்த நடையிலலாம் கூட அவசரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷீட்டு விரித்து பாக்ஸஸ் வந்துட்டு வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வர்ற எல்லாருக்குமே வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஃபுட் வந்து கிடைக்கிற மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் இது வந்து நான் ஓப்பன் பண்ணி வீடியோ எடுத்திருந்தேன் காட்டுறதுக்காக. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக இங்கே நோன்பு திறந்தாச்சு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக நோன்பு திறந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். அப்புறம் பள்ளிக்கு உள்ளே போயிட்டு என்னால் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எதுவும் எடுக்க முடியல. அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, அங்கே எல்லாமே எடுக்கலாம், அலோவ் பண்ணுவாங்க. என்னென்னா வெளியில் போகும்போது வந்துட்டு ரொம்ப கூட்டமாக இருக்குது இல்லையா, வண்டி எடுத்துகிட்டு வெளியில் போக ரொம்ப சிரமமாயிரும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம முன்னாடியே போயிட்டோம்னா சீக்கிரம் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இல்லை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு இங்கே நோன்பு திறக்க வந்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. கொஞ்சம் ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருந்தது. ஸோ முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். போகிற வழியில் டீ மட்டும் சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு நோன்பு திறந்தால் டீ சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கிரேவிங்ஸ் வந்துடும் இல்லையா. ஸோ அதுக்காக போவையில் டீ சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருந்தோம். அண்ட் நோன்பு 28 அப்படின்றனால அடுத்த 2 நாளில் வந்து ஈத் வந்து வரும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த லைட்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க ரோட்டில் போகிற வழியில். அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ தான் எடுத்திருந்தேன் அன்றைக்கி இஃப்தாருக்கு போகும்போது. சரி இதை மட்டும் ஒரு விலாகாக கொடுக்கலான்னு பார்த்தா டைமிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7லேருந்து 8 நிமிஷம் தான் இருக்குது. இதை மட்டும் நான் வீடியோவில் போட்டேன் அப்படின்னா ஏன் இவ்வளோ சின்ன விலாகாக போட்டிங்க, பெருசாக போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எடுத்தது, இப்போ சாட்டர்டே சண்டேயில் நான் எடுத்த அந்த விலாகுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். சாட்டர்டே நைட் வந்து பார்த்திங்கன்னா மாவாற்ற வேலை வந்துட்டு எனக்கு இருந்தது. முன்னாடி நோம்பில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் ரெண்டுமே வந்துட்டு இருக்காது. ஸோ அதனால் மாவு வந்து பெருசாகவே தேவைப்படாது. இனிமேல் பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் எல்லாமே ரொம்ப மஸ்ட் இல்லையா, ஆஃபீஸ்க்கு, ஸ்கூலுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக சீக்கிரமே பண்ணுறதுக்கு வந்து தேவைப்படும். ஸோ அதனால் மாவு அரைச்சி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஊற போட்டிருந்தேன். இட்லி தோசை மாவுக்கும் அதுக்கப்புறம் ஆப்ப மாவுக்கும் வந்துட்டு ஊற போட்டிருந்தேன். ஒரு 2 டைப்பில் மாவு நான் வந்து அரைச்சி வச்சுட்டேன் அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாகவே வந்து எனக்கு போகும். இடையில வேறு டிஃபன் ஏதாவது பண்ணுவோம் இல்லையா, ஸோ மேனேஜ் பண்ண முடியும். ஸோ முதல்ல வந்துட்டு ஆப்பத்துக்கு மாவு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இட்லி தோசை மாவு வந்துட்டு அரைச்சேன். நான் வந்துட்டு எப்போவுமே மிக்சியில் தான் இட்லி தோசை மாவு ஆட்டுறேங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். நிறைய பேர் வந்து திரும்ப திரும்ப கேட்குறீங்க, என்ன அளவு வந்துட்டு போடுறீங்க, மிக்சியில் ஆட்டினா நல்லா இட்லி வருமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு தெரியலை, பழைய வீடியோஸ் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ நார்மல் இட்லி தோசை மாவு வந்துட்டு எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் கொடுக்குறேன். ஏன்னா லாங் வீடியோவில் உங்களுக்கு தேடி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஷார்ட்ஸில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. நான் வந்து இட்லிக்கு அரிசி தனியாக, உளுந்து தனியாக அந்த மாதிரிலாம் அரைக்கிறது இல்லை. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சிலே அரைச்சிடுவேன். இட்லியுமே வந்துட்டு நல்லா சாஃப்டாக சூப்பராகவே வரும். ஸோ அதோட அளவு வந்துட்டு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸில் வந்துட்டு நான் கொடுக்குறேன். அண்ட் மிக்சியில் நம்ம வந்து இட்லி மாவு அரைக்கிறோம் அப்படின்னா இந்த அளவுக்காவது நம்ம திக்காக அரைச்சிக்கணும். அப்போ தான் வந்துட்டு இட்லியும் பண்ண முடியும், தோசையும் பண்ண முடியும். நிறைய பேர் மிக்சியில் வந்துட்டு சீக்கிரம் அரைப்படாது அப்படின்றதுக்காக தண்ணி வந்துட்டு நிறையா சேர்த்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி அரைச்சோன்னா நம்மளால் தோசை மட்டும்தான் பண்ண முடியும், இட்லி வந்து பண்ண வராது. ஏன்னா மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இட்லி வந்து ஒரு மாதிரி கிளின்னு வர மாதிரி இருக்கும். ஸோ ஓரளவுக்கு திக்காக அரைச்சிக்கோங்க. நான் வந்து இந்த அகரோ மிக்சர் கிரைண்டர் வாங்கினதுக்கு அப்புறமா இன்னுமே மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவே தான் அரைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து ரொம்ப சீக்கிரமாக அரைப்பட்டு வந்துடுது அப்படின்றனால. ஸோ 2 மாவுமே பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நல்லாவே புளிச்சிருக்கும்.
ஸோ இதை நான் அரைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நைட் ஒரு 11 மணிக்கிட்ட இருக்கும். ஏன்னா லேட்டாக தான் அரைச்சேன். சண்டே வந்துட்டு கொஞ்சம் முழிக்கிறதுக்கு லேட் ஆகும். ஸோ ரொம்ப நேரமாக வெளியில் இருந்ததுன்னா ரொம்ப ஓவராக புளிச்சிரும், பொங்கி தட்டிரும் இல்லையா? ஸோ அதனால் லேட்டாக அரைச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா உப்பு சேர்த்து கலந்து மூடி வச்சுட்டேன். ஸோ சண்டே முழிச்சு வந்த உடனேயே வந்துட்டு என்னது மாவு தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம் இல்லையா? மாவு வந்து புளிச்சு பொங்கி வந்திருந்தாலே அது ஒரு பெரிய ஹேப்பியாக இருக்கும் நமக்கு. ஸோ 2 மாவுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே பொங்கி வந்திருந்தது. மேலே இருக்கிறது வந்து ஆப்ப மாவு, கீழே இருக்கிற இட்லி மாவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பொங்கி வந்திருந்தது. ஸோ இதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா நைட்டுக்கு வந்துட்டு தேவைப்படும். சண்டே வந்துட்டு ஏதாவது ஸ்பெஷலாக தான் சமைப்போம் இல்லையா? நைட்டுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரிவ்யூ வந்துட்டு நான் காட்டிடுறேன். ஆல்ரெடி ஆர்எஸ் ஆர்கானிக் மால்ட் பற்றி நான் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நியூ ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. மெயினாக நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஆயில். எதுக்காக அப்படின்னா உங்களுக்கே தெரியும், நான் துபாய் வந்த புதுசில் வந்துட்டு நிறைய முடி கொட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ ஹேர் பேக்கு அது இதுன்னு போட்டு ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து வீடு மாறணும் இல்லையா? ஸோ இங்கே உள்ள தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் அப்படியே கொத்து கொத்தாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ திரும்பவும் அந்த ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் வந்துட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வீட்டில் தான் நான் எண்ணெய் காய்ச்சுவேன். இது எதுக்கு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இதில் வந்துட்டு இன்னுமே நிறைய பொருள் நான் சேர்க்குறத விட நிறைய பொருள் வந்துட்டு சேருது. என்னதுலான்னு பார்த்தீங்கன்னா செக்கு தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லையா? அதில் வந்து ரோஸ்மெரி, செம்பருத்தி பூ இலை, ஆம்லா, ஹென்னா, கருஞ்சீரகம், வெந்தயம், பிரிங்கராஜ், ஆவாரம்பூ, கேரட்டு, வெட்டிவேறு, அதுக்கப்புறம் இந்த நீம் இருக்கும் இல்லையா? வேப்ப இலை அது, அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய், சின்ன வெங்காயம், மகிழம்பூ, ஆலோவேரா, கறி லீவ்ஸ், இது எவ்வளோ பொருள் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேர்க்குறாங்க. சரி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். கூடவே ஹேர் வாஷ் பவுடரும் வாங்கியிருந்தேன். ரெண்டையுமே சேர்த்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு. எனக்கு அந்த சிஸ்டருமே சொல்லியிருந்தாங்க, இது யூஸ் பண்ணும்போது முடி கொட்டுறது நின்றுட்டு வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வளராட்டினாலும் பரவாயில்ல, கொட்டாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆம்லா குல்குந்து, நெல்லிக்காய் இருக்கு இல்லையா? அதில் பண்ண குல்குந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அவங்க சொல்லும் போது நான் ஜஸ்ட்டு ஒன் நேம் தான் கேட்டிருந்தேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. பிள்ளைங்களுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. நெல்லிக்காய் சாப்பிட்ற பிள்ளைங்க கூட ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஒரு 4-5 டப்பாவை சேர்த்து சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உப்பு வந்துட்டு வாங்கியிருந்தேன். உப்பு கூட உங்களுக்கு அங்கே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சேர்த்து பண்ணுற உப்பு. ரீசெண்ட் டைமில் நான் வந்து பார்த்திங்கன்னா ராக் சால்ட் யூஸ் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. அந்த பிங்க் சால்ட் வரும் இல்லையா? அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் அந்த சால்ட் வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். பட் அதை விட பல மடங்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹெல்த் பெனிஃபிட் வந்து இருக்குது. முருங்கைக்கீரை நம்ம பிள்ளைங்கள்லாம் டெய்லி கொடுத்தாலாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி உப்பில் நம்ம மிக்ஸ் பண்ணுற மாதிரி வாங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன ரெசிபீஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணலாம். உப்பு வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனாலுமே அதோட பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியுமே பிள்ளைங்களுக்கு வந்து கிடைக்கும். ராக் சால்ட்டு, பிங்க் சால்ட்டை பற்றிலாம் ஜஸ்ட்டு கேள்வி தான் பட்டிருப்போம். அதையே வாங்கி யூஸ் பண்ணுறோம் ஒரு நம்பிக்கையில். பட் இது வந்து நம்ம காலங்காலமாக சின்ன வயசுலேருந்து முருங்கைக்கீரையை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ நம்ம ஏன் இது ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றனால நான் வந்து இப்போ இதை வாங்கியிருக்கேன். இனிமேல் இது தான் நான் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். எனக்கு ஊர்லேருந்து கிடச்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் எப்போவுமே வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களுமே வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இது போக கருவேப்பிலை சேர்ந்து வர உப்புமே வருது. ஸோ உடம்புக்கு வந்துட்டு அவ்வளோ நல்லது. நம்ம உப்பு வந்து கம்மியாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே அதில் இந்த மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்லாம் சேர்த்து பண்ணும்போது இன்னுமே நல்லது இல்லையா? ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி சண்டே இல்லையா? ஸோ சண்டே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஸ்பெஷலாக தான் இருக்கும். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக நான் வந்து பிரியாணி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா லாஸ்ட்டு ஒரு விலாகில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? மழை டைமில் வந்துட்டு எனக்கு ஜீரா சம்பா பிரியாணி அது கூட எல்லா சைடிஸுமே வச்சு காம்போவாக சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு கிரேவிங்ஸாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இன்றைக்கி நான் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பூர் பிரியாணி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். நான் எப்போவுமே ஒவ்வொரு பிரியாணியாக புதுசாக தான் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன்.
பட் டைம் வந்துட்டு கொஞ்சம் இல்ல. ஏன்னா சண்டே வந்துட்டு லேட்டா தான் குக் பண்ண ஆரம்பிப்பேனா, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ரெசிபீஸ் வேற கொஞ்சம் நெறைய அத காம்போ எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற மாரி வேற பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி. இது வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அண்ட் டைமுமே வந்துட்டு கொஞ்சம் தான் எடுக்கும். ஸோ அதனால அதுக்கான மசாலா எல்லாமே அரைச்சு வச்சுட்டு, மட்டனுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரை வேக்காடு வர மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுட்டு, கடகடன்னு வந்து தாளிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஒரு ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. மட்டன்ல எப்படி பண்ணணும், சிக்கன்ல எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த 2 விளாகோட லிங்க் வந்துட்டு நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயுமே நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் செகண்ட் வேலையாக வந்து பார்த்திங்கன்னா, கத்திரிக்காய் கட்டா வந்துட்டு செய்ய ஆரம்பித்தேன். இதோட ரெசிபி மட்டும் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா, குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு கூடவே மிளகு வந்துட்டு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு, ஒரு 2 மீடியம் சைஸ் அளவுள்ள வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் அளவுள்ள தக்காளி, இது எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துக்கிறேன். தனித்தனியாக வதக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். கத்திரிக்காய் கட்டோட ரெசிபி வந்து நிறைய பேர் வந்து கேட்டிங்க. ஸோ அதனால் இந்த விலாகில் வந்து ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்து ஷேர் பண்ணேன். அண்ட் இது போக வந்து எனக்கு ஒரு காம்போவாக ஒரு வீடியோ வந்து நான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக அதாவது பிரியாணி அதுக்குள்ள சைடிஸ் எல்லாமே பண்ணுற மாதிரி ஒரு ஃபுல் வீடியோ வந்து நான் கொடுக்கணும்னு நான் நினச்சிட்டே தான் இருந்தேன். இன்றைக்கி அந்த வீடியோ ஷூட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணேன். பட் டைம் இல்லாதனால என்னால் ஃபுல் வீடியோ வந்துட்டு ஷூட் பண்ண முடியல. ஸோ இன்ஷால்லா இன்னொரு நாள் வந்துட்டு ஃபுல் காம்போ வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு போடுறேன். பிரியாணிக்கு மசாலா எல்லாமே ஒரு பக்கமாக நான் சேர்த்து வதக்கிக்கிட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் வந்துட்டு நான் சேர்த்துக்கிறேன். 2 கட் பண்ணிவிட்டு நான் போட்டிருக்கேன். முழுசாக போடணும் அப்படின்னாலும் கீரல் போட்டுட்டு போடலாம். பட் நான் வந்து இந்த மாதிரி தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். அதாவது அந்த கலர் வந்துட்டு லைட்டாக சேஞ்ச் ஆகும் இல்லையா, அந்த கத்திரிக்காயோட கலர் அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் மசாலா வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வீட்டில் ஒரு குழம்பு மசாலா தூள் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதிலிருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன மசாலா வச்சுருப்பீங்களோ வீட்டில் அதுவே சேர்த்துட்டு கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அந்த டேஸ்ட் வந்துட்டு அது நல்லாவே வந்துடும். ஸோ மசாலா எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். அண்ட் இந்த பக்கம் பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப் பிரியாணிக்கு வந்து நம்ம தக்காளி சேர்க்க மாட்டோம். ஸோ அதனால் வந்து இதுக்கு நிறையா தயிர் வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ தயிருமே நிறையா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு பக்கம் மூடி வச்சுட்டேன். அண்ட் இந்த பக்கம் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா அதோட மசாலாவோட பச்சை வாசம் எல்லாமே போயிடுச்சு. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா புளி வந்துட்டு சேர்க்கணும். புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளி வந்து நான் எடுத்திருக்கேன். அது வந்து இந்த அளவுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ ஊற போட்டு வச்சுருந்தேன். ஸோ இதை வந்து நல்லா கரைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காக கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாயிருச்சுன்னா நமக்கு குழம்பு மாதிரி ஆயிரும். இது வந்துட்டு நல்ல ஒரு திக்கான கிரேவி மாதிரி தான் நமக்கு வரணும் இல்லையா. ஸோ புளி வந்து கொஞ்சம் திக்காகவே சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இதுக்கு விசில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஏன்னா கத்திரிக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு விசில் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஆஃப் பண்ணிடுவேன். அப்படி பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். அண்ட் இந்த சைடு பிரியாணிக்கான மசாலாமே பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சுருந்த மட்டன் வந்துட்டு நம்ம சேர்க்க வேண்டியது இருக்கும். அண்ட் இது கூட நான் வேறு என்னெல்லாம் பிளான் பண்ணியிருந்தேன்னு பார்த்திங்கன்னா சிக்கன் 65, அப்புறம் ஆனியன் ரைத்தா, அப்புறம் கத்திரிக்காய் கட்டா பண்ணியிருந்தேன் இல்லையா, அது கூடவே வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். முட்டை மட்டும் நான் அவிக்கல. ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து முட்டை அவ்வளோவா பிடிக்க மாட்டேங்குது பிரியாணி கூட சாப்பிட்றதுக்கு. சரி எதுக்குன்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் நான் அவிக்கல. அண்ட் இந்த பக்கம் கட்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணி நான் வச்சுருந்தேன். ஸோ எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணும். அப்போ தான் இந்த ரெசிபி வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகும். என்னதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, இது ரெண்டையுமே லைட்டாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நான் பண்ணியிருக்கிறது வந்து குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி தான். இது வந்து ஒரு 2 டைம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அரைக்கிறதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரைச்சிட்டோன்னா நெக்ஸ்ட் டைம் எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருந்தேன். இந்த பவுடர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இது சேர்த்ததுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அதிலே வந்து பார்த்திங்கன்னா கிரேவி நல்லா நமக்கு திக்காகி எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகி வந்துடும். அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ஏன்னா அந்த
வேர்க்கடலைலாம் சேர்த்துருக்கனால டக்குன்னு வந்து பிடிச்சிரும். ஸோ அதனால் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா செம்ம சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பிரியாணிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் புலாவ் பண்ணுறீங்க இல்லைன்னா வேறு ஏதாவது ஒன் பாட் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ரெடி பண்ணிவிட்டு உடனேவே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பாக்ஸில் வந்துட்டு மாற்றி வச்சுட்டேன். ஸோ கத்திரிக்காய் கட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. இந்த சைட் ஜீரக சம்பா ரைஸுமே வந்துட்டு ஊற வச்சுருந்தேன். நம்ம பாஸ்மதி ரைஸில் பண்ணுற பிரியாணியை விட ஜீரக சம்பா ரைஸில் பண்ணுற பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதோட வாசமும் சரி, டேஸ்ட்டும் சரி. நீங்கள் பிரியாணி வந்து டேஸ்ட்டாகவே சமைக்கலை, எனக்கு டேஸ்ட்டாலாம் சமைக்கவே தெரியாது அப்படின்னாலுமே நீங்கள் பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலாக ஜீரக சம்பா ரைஸ் சேர்த்து பாருங்கள். அதுவே ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் வந்துட்டு கொண்டுட்டு வந்துடும். ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும் அந்த ரைஸில் நம்ம பண்ணும்போது. ஓகே, இந்த பக்கம் பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணிலாம் சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஊற வச்ச ரைஸ் வந்துட்டு சேர்த்துட்டேன். இந்த தடவை குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கூட தான் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டேக்குமே வந்துட்டு இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பிரியாணி பொறுத்த வரைக்கும் அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு வழியாக பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி தம்மில் வந்துட்டு போடுறதுக்கு வந்து வச்சுட்டேன். சிக்கன் வந்து மசாலா நாளே நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். மார்னிங் கிச்சனுக்குள்ளே வரும்போதே ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ கூலிங் எல்லாம் போயிடுச்சு. கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் பவுடர் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இன்றைக்கி ஸ்வீட் வந்து பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் பிளான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கேரட் ஹல்வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் கேரட் ஹல்வா பண்ணி. ஸோ இன்றைக்கி அதுதான் பண்ணணும்னு பிளான் பண்ணேன். பட் டைம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ ஈஸியாக பண்ணுற ஸ்வீட் என்னதுன்னு பார்த்திங்கன்னா கேசரி தான். சரி கேசரி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அது ஒரு முடிவு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா நான் ரெடி பண்ணிவிட்டு பிரியாணி வந்து தம் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் பார்த்திங்கன்னா கேசரி வந்துட்டு நான் ரெடி பண்ணினேன். அண்ட் நான் வந்துட்டு ஒரு பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுருப்பேன் இல்லையா, அந்த மசாலா கூட இதுக்கு சேர்க்க தேவையில்லை. இதுக்குன்னு வந்து நம்ம தனியாக ஒரு மசாலா அரைச்சி தான் நம்ம பண்ணணும். ஸோ அதனால் இந்த பிரியாணியோட ஃப்ளேவருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராகவே இருக்கும். அப்புறம் பிரியாணி மசாலா வந்து நான் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து நான் திரும்பவுமே வந்துட்டு அரைக்கணும். இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் அரைக்கும் போதுமே நான் வந்துட்டு உங்களுக்கு அது எப்படி ரெடி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வச்சுருந்தது வந்து இன்னும் முடியலை, இன்னும் கூட கொஞ்சம் போல் இருக்குது. ஆனால் அந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்து உடஞ்சி போயிடுச்சு. ஸோ அந்த மசாலாவோடையே கண்ணாடி, அந்த சின்ன சின்ன கண்ணாடி துண்டுலாம் இருக்கும் இல்லையா, அதனால் என்னால் யூஸ் பண்ண பயமாக இருந்தது. ஸோ தூக்கி கீழே போட்டுட்டேன். ஸோ திரும்பவும் நான் பண்ணுவேன், நான் உங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேசரி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ சிம்பிளாக வந்துட்டு பார்த்திங்கன்னா கேசரி வந்துட்டு பண்ணிட்டேன். இது வந்துட்டு கல்யாண ஸ்டைல் கேசரி. இதோட ரெசிபியுமே நம்ம சேனலில் இருக்குது. எல்லாத்தோட லிங்க்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த கேசரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யில் பண்ணுறது கிடையாது, எண்ணெய் நெய் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பண்ணுறது. நல்ல சாஃப்டாக இருக்கும். நம்ம மேரேஜ்லலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், கட்டியாலாம் ஆகாது. ஸோ ரெசிபி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு எடுத்து வச்சாச்சு சாப்பிட்றதுக்கு. கூடவே வந்து பார்த்திங்கன்னா பெப்சியுமே வாங்கி வச்சுருந்தோம். அது மட்டும் எதுக்கு விடுவானே அப்படின்ற மாதிரி. ஸோ என்னோடய ஆசைக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்தியாக எல்லாமே ரெடி பண்ணி சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஆசைப்பட்டால் கண்டிப்பாக பண்ணிடலாம் இல்லையா. ஸோ அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் இந்த வீடியோவும் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.